எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அக்யூஸ்ட் மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லாம் போய் பாரு, குற்றப்பலகையில் இருக்கிற அந்த குற்றவாளிகள் பலகையில் இருக்கிறோம், இங்கே வேட்பாளராக நிற்கிறோன்னு ஒரே மாதிரி இருப்பான். நிற்காதீங்க, தேர்தல் ஆணையம் எழுதி போடுங்க. நாடக கம்பெனியாக இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் இருக்கு. இப்போ பாருங்களேன், நாங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், அங்கே ஒரு கட்சிக்கு அனுமதி. இதான் நாடக கம்பெனி. கூத்து கட்டி தெருவில் அடிப்பாங்க, அந்த மாதிரி நாடக கம்பெனியாக இருந்தாலும் அந்த நாடக கம்பெனி எழுதி போட்டிருக்கு, ஓட்டை காசுக்கு விற்காதீங்க, ஒரு ஓட் நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அதைப்படி குறைந்தபட்ச ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம். அப்படி ஒரு வண்டியை போங்க, இங்கிட்டு வாங்க, நம்ம கட்சி ஆட்கள் இங்க வாங்க. யார் அது? ஐயா, நம்ம ஆளுங்க இங்கிட்டு வாங்க. ஜனநாயகம் இங்க பாருங்க ஐயா, நம்ம ஆளுங்க கட்சிக்காரங்க இங்கிட்டு வாங்க. நம்ம கட்சி நம்ம உறவுகள் இங்க வர சொல்லுங்க. வா இங்க வா வா. ஐயா ஐயா, அவர் கூப்பிடு. இது என்ன முறை? இது என்ன முறை? இங்க ஓட்டு எடுக்கும் போது இதே பாதையில இதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? செந்தமிழ் சீமான், 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 செந்தமிழ் சீமான். தலைவர் பவாரன், தலைவர் பவாரன். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். செந்தமிழன் சீமான் அவர்களின் சின்னம், செந்தமிழன் சீமான் அவர்களின் சின்னம். நாம் தமிழர் கட்சியின் சின்னம், நாம் தமிழர் கட்சியின் சின்னம், நமது சின்னம். விவசாயிகளின் சின்னம், நாம் தமிழர் கட்சியின் சின்னம். மீனவர்களின் சின்னம், நாம் தமிழர் கட்சியின் சின்னம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் சின்னம், தலைவர் பவாரன் அவருடைய சின்னம். நாம் அவர்களின் பெரும்பாட்டிகளுக்கான சின்னம், மாணவர்களின் சின்னம், மீனவர்களின் சின்னம், காவிரி நீரை பெற்றுத்தர போகும் சின்னம், சுற்றுச்சூழலை பாதுகாக்க துடிக்கும் சின்னம், கச்சத்தீவை மீட்க போகும் சின்னம், நாம் தமிழர் கட்சியின் சின்னம், நமது சின்னம், மாற்று அரசியல் புரட்சிக்கான சின்னம். நன்றி. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏன் இந்த அரசியலை தனித்து முன்னெடுக்கிறோம் என்பதை இந்த நிகழ்வு உங்களுக்கு உணர்த்திருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். மிகுந்த நாகரிகம், பண்பாடு கொண்ட அரசியல் தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோற்று போனதற்கு அதிகமாக அழுதது பேரறிஞர் அண்ணா தான் என்று சொல்வார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த போது
அந்த நாட்டில் இவர் நிக்சனை சந்திக்க விரும்புகிறார். அவர் அண்ணாவை சந்திக்கவில்லை, வாய்ப்பு தரவில்லை. அதே நிக்சன் இந்தியாவுக்கு வந்தபோது தாத்தா காமராஜர் அவர்களை சந்திக்க விரும்புகிறார். தாத்தா அவரை சந்திக்க மறுத்து விடுகிறார். அவர் அமெரிக்க அதிபரார், உங்களை சந்திக்க விரும்புகிறார் ஐயா அப்படின்னா. அவர் எவரா இருந்தா நமக்கு என்ன, நம்ம அண்ணாதுரையை சந்திக்க விரும்பலையில் அவரு, நம்ம ஏன் போய் அவரை சந்திக்கணும்ட்டு. அந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் நாகரிகமாக பண்பாடோடு அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கட்சிகள் எல்லாம் முற்போக்கு பேசி, நாகரிகம் பேசி, பண்பாட்டு மீட்சி பேசி வந்த கட்சிகள். காவல்துறை ஒன்று எங்களுக்கு இந்த இடத்தை தந்திருக்க கூடாது, இல்லை அவங்களே இந்த வழியை விட்டுருக்க கூடாது. ரெண்டையும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்க மோதிக்கிறீங்கன்னா இது என்ன சட்டம் ஒழுங்கு, இது என்ன வேலை? அது நாங்கள் அமைதியாகவும் கண்ணியத்தோடும் இருந்ததுனால போச்சு. இல்லைன்னா கலவரம் மோதிக்கிறதா, நாங்க சண்டை கொடுக்கிறதா? இதுக்காவது இவங்களை தோக்கடிக்கணும்டா, நம்ம இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும்டா. எவனுக்கும் தனியா நிக்க துணிவு இல்லை. ஏன்னா உண்மை நேர்மையும் இல்லை. கூட்டமா சேர்ந்து கொள்ளையடிச்சா சரியாயிருமா? கூட்டமா சேர்ந்து போய் திருடுனா அந்த திருட்டு சரியாயிருமா? நியாயமாயிருமா? எங்க இருக்குது இதெல்லாம்? இந்த கோட்பாடு கோவையெல்லாம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? மக்களுக்கு செய்த ஒரு நன்மை, ஒரு சேவை, ஒரு நலத்திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்க வழி இல்லை. காசு கொடுக்காம ஒரு ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிச்சிட முடியுமா? என்னை இந்த களத்துல நீங்க காசு கொடுக்காம வீழ்த்திட முடியுமா? எழுபது வருட கட்சி, 60 வருட கட்சி, இந்திய நாட்டையே நாங்க பல முறை ஆண்ட கட்சிங்கிறீங்க. அப்புறம் இத்தனை கொச்சி, இத்தனை கோடி தனியா வர வேண்டியதானே? எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அக்யூஸ்ட் மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லாம் போய் பாரு. குற்றப்பலகையில் இருக்கிற அந்த குற்றவாளிகள் பலகையில் இருக்கிறோம், இங்க வேட்பாளராக நிக்கிறோம்னு ஒரே மாதிரி இருப்பான். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலுமில்லை என் தம்பிதங்கள் சிந்திக்கணும். இந்தியா கூட்டணி என்கிறார்கள். அது உண்மையிலே கூட்டணி தானா? ஒரு நொடி யோசிச்சு பாருங்கள், உண்மையிலே கூட்டணியா? கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியா, எதிரெதிரணியா? ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரகாஷ் காரத் மனைவி பிருந்தா காரத் போட்டியிடுகிறது. கேரளாவுக்குள்ள எதிர்கட்சி, கேரளா விட்டு வெளியில வந்தா கூட்டணி. எப்படிப்பட்ட கொள்கை பற்று, சித்தாந்த கோட்பாட்டு ஒற்றுமை, கொடுமை! கேரளாவில் ஆளுகிறது கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எதிர்கட்சி. முல்லை பெரியாற்றில் தண்ணிகளே ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. ஆனா கொள்கை என்ன? உலக பாட்டாளிகளே, உழைக்க மக்களை ஒன்றிணையுங்கள், உள்ளூர் பாட்டாளி வாழட்டும், தமிழ் பாட்டாளி சாகட்டும்ங்கிறத கோட்பாடு. தண்ணி தருவதில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி முல்லை பெரியாற்றில் எங்களுக்கான நதிநீர் உரிமையில் உங்கள் நிலைப்பாடு என்ன? பேபி அணைன்னு ஒண்ணு இருக்குது. பேபி அணை அந்த பெரியாற்று அணைக்கு பக்கில, அதுல நீரை தேக்கி வச்சுக்கலான்ட்டா மரங்கள் அடர்ந்து இருக்கு. அந்த மரங்களை வெட்டிட்டு கொஞ்சம் தூர்வாரி ஆழப்படுத்திக்கிறோன்னு தமிழ்நாடு அரசு ஓராண்டு 2 ஆண்டு இல்லை, 40 ஆண்டுகளா கேக்குது. 40 ஆண்டுகளா அந்த மரத்தை வெட்டி கொள்ள அனுமதி தர மறுக்குது கேரள அரசு. அதை பெற்று அந்த மரத்தை வெட்டி ஆழப்படுத்தி நீரை தேக்க வக்கற்று இருக்குது தமிழ்நாடு அரசு. மரத்தை வெட்டக்கூடாது, சரிதான். ஆனால் வெட்டினால் வேற மரம் நட்டு வளர்த்து விட முடியும். மரத்தை வெட்ட அனுமதி தர மறுக்கிற கேரளா அரசு என் மலைகளை வெட்டி கொண்டு போகுது, அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அன்பு மக்களே, என் அருமை தம்பி தங்கைகளை நீ எச்சரிச்சுக்க, விழிப்புணர்வு அடைஞ்சுக்க. கேரளாவில் மலை இருக்கா? இருக்கு. ஏன் வெட்ட விடல? மதுரையில உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. போட்டது இவங்க தான், இந்த கட்சிக்காரங்கள் தான். போட்டு என்ன சொல்றாங்க, அதுல மனுவில் என்ன தாக்கல் பண்றாங்கன்னா, கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால் அங்கே அரசு மற்றும் தனியார் முதலாளிகளின் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது. அதனால் தமிழ்நாட்டில்
மலையை நொறுக்கி மணலாக எடுத்துச் செல்வதற்கு, கற்களை எடுத்துச் செல்வதற்கு, கட்டுமான பணிக்கு நீங்க உத்தரவிட வேண்டும், வெட்டி கொள்ளலாம் என்று உத்தரவிட வேண்டும். அந்த நீதிபதி உண்மையிலே என்ன கேட்டிருக்கணும், அந்த அம்மா கேரளாவில் வெட்ட ஏன் தடை இருக்கு? பயன்பாடு கேரளாவுக்கு, ஆனா கேரளாவில் வெட்ட ஏன் தடை இருக்கு? அவன் மலையை அவன் பாதுகாக்கிறான். அவனுக்கு தெரியும் மழை இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா நிலம் நாடு பாலைவனம் ஆயிரும்னு அவனுக்கு தெரியுது. இவங்க இருக்கிறவனுக்கு அது தெரியாது. இவனுக்கு எது இருந்தாலும் எது போனாலும் பரவாயில்ல, பணம் இருந்தா போதும். விளிங்கத்துல துறைமுகம் என்று உணர்ந்து பிறந்தவனே, விளிங்கத்தில் துறைமுகம் கட்டுவர் அதானி, கட்டுகிறவர் அதானி. 80 லட்சம் டன் கற்கள் அதுக்கு தேவைப்படுது. அவன் சொன்னது தோராய கணக்கு, அதை விடவும் தேவைப்படலாம். ஆனால் 80 லட்சம் டன் கற்கள் எங்கிருந்து எடுத்துப்படுது? நம்முடைய கன்னியாகுமரியிலிருந்து, கேரளாவிலிருந்து தான் மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்குது. அவன் மலை பத்திரமா இருக்கு, என் மலையை குறுக்க அறுத்து வெட்டி கொண்டு போயிட்டான். இன்னும் போய் கொண்டிருக்கு. அந்த நீதிபதி வழக்கிலே 700 லாரிகளில் ஒரு நாளைக்கு நீங்க மண் எடுத்துட்டு போகலாம் என்று உத்தரவிடுகிறார்கள். அதே நீதிபதி உத்தரவிட்டு மலையை நீ வளர்ந்துடு என்றால் வளர்ந்துருமா? மலையை நீ உருவாக என்றால் வளருமா? உங்கள் சட்டங்கள் திட்டங்களால் எங்கள் மலையை உருவாக்க முடியுமா? அதை பற்றி இந்த கம்யூனிஸ்ட் இந்த காங்கிரஸ் பேசுமா? இந்த விளிங்கத்துல துறைமுகத்துக்கு எதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து கல் எடுத்துட்டு போறீங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவார்களா? அல்லது இந்த வேட்பாளர்கள் தான் பேசுவார்களா? இந்த கட்சிகள் காவிரி நதிநீர் உரிமையில் எனக்கான பங்கீட்டில் நிலைப்பாடு என்ன? இந்த திமுகவின் கருத்து என்ன? இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுடைய கருத்து என்ன? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ் கட்சியோட அந்த கொடியை பிடித்துக்கிட்டு அவர்களுக்கு ஓட்டு கேட்டு கூட்டமா போகுது. உங்களுக்கு எப்படி மனசு வருது? வெக்கமா இல்ல? எனக்கான நதிநீரை பெற்றுத்தர முடியலை, அப்புறம் என்ன கூட்டணி இருக்கு உனக்கு? இந்தியா கூட்டணி எங்கிட்டு கூட்டணி? எங்கே கூட்டணி? டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலை காங்கிரஸ் எதிர்க்குமா ஏற்குமா? பஞ்சாப்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி காங்கிரஸ் எதிர்க்குமா ஏற்குமா? ஏமாற்று. நாங்கள் இந்தியா கூட்டணி, இந்தியாவை காப்பாற்ற போறோம். எங்க காப்பாற்ற போற? நாட்டையே உங்ககிட்ட தான்டா காப்பாற்ற இருக்கு. நாங்க அதுக்காக நாங்க இருந்து கத்திட்டு கிடக்குறோம். இவர்களிடம் இருந்துதானே அன்பு மக்களே இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. விடுதலை பெற்ற இந்தியாவில் இவ்வளவு காலம் ஆண்டவர்கள் யார்? இவர்கள் தான். இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா தான். அதில் 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரு மாநில கட்சி இந்த திமுக தான். அன்னைக்கு எந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது? இப்போது திருக்குறளை தேசிய நூலாக நாங்கள் அறிவிப்போம், அதை பெற்றுத் தருவோம், தேசிய நூல் அங்கீகாரம் பெற்றுத் தருவோம். நேற்று தான் எழுதிட்டு திருவள்ளுவர் காலையில் செத்து போனாரா? நேற்று தான். திருக்குறள் எத்தனை நாள் உங்களுக்கு தெரியல. ரொம்ப நாளா ஒரு பூச்சாண்டி விட்டு இருந்தாங்க, நாங்க வந்தால் கச்சத்தீவை மீட்போம். நான் வந்த உடனே கச்சத்தீவை மீட்க தீவிரமா போராடுவேன். தீவிரத்தை சேர்த்தாங்க. அதுவும் கேவலமாயிடுச்சுட்டு இப்ப அந்த கச்சத்தீவை மீட்க போராடுவோம் அந்த வார்த்தை இல்லை. இப்ப அப்ப வேற ஆள் யார் பிடிச்சிக்கிட்டா? பிஜேபி மோடி. நான் வந்தா கச்சத்தீவை மீட்க போராடும். ஏப்பா வந்த போது மீட்கல? அப்ப கொஞ்சம் தூங்கிட்டோம், கோமால இருந்துட்டோம். இன்னும் நீங்கள் இந்த ஏமாற்றுக்காரங்களை நம்புனீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவர்கள் இருக்கத்தான் செய்யும். இது ஒரு கொள்ளக்கூட்டம், கோடி கொள்ளையடிக்கும். அநீதினு தெரியுது. அநீதி எதிர்த்து புரட்சி செய்த வந்த இயக்கங்கள், புரட்சிங்கிற வார்த்தை இந்த பூமியில் விதிச்ச இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் கொள்ளைக்காரனுக்கும் சாராய விற்பவனுக்கும் போதைப் பொருள் விற்பவனுக்கும் கூட்டால் கூட இருந்து வலிமை சேர்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாதா மலையை நொறுக்கி சிதைக்கிறார்கள் என்று? அவர்களுக்கு தெரியாதா? அறிவியலின் இன்னொரு வடிவம் தானே உங்களுக்கு கம்யூனிஸ்டம். உங்களுக்கு தெரியாதா? எதன் பொருட்டும் மலையை உருவாக்க முடியாது. நம்மால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்க கூடாது. மணலை உருவாக்க முடியாது. மலை மணல் ஏன் வந்தது என்று கேளுங்கள். மலை மணல் ஏன் வந்தது? ஏன் மலைக்கு எம் சேர்ந்துக்கு ஏன் போனேன்? 32 ஆறுகளில் மண் அள்ளி வித்து தின்னாச்சு, முடிஞ்சிருச்சு, ஆறு செத்துருச்சு. இப்ப ஆற்றில் மணல் இல்லை, அப்ப நேரடியா மலைக்கு போயிட்டான். ஆறு எங்க இருந்து வந்தது? மலையிலிருந்து தான் வந்தது. மணல் எங்க இருந்து வந்தது? அந்த மலையிலிருந்து தான் வந்தது. இதை வித்து தின்னு முடிஞ்ச உடனே இப்ப நேரடியா மலையை நொறுக்க போயிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு நொறுக்க? உலகத்துல மழை இல்லாத நிலம் பாலைவனம் என்ற அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? மலையை அழித்து விட்டால் மழைப்பொழிவை பெற முடியாதுங்கிற அந்த அறிவியல் உயிரியல் உண்மை கூட நீங்க அறியலையா? எவ்வளவு கொடுமை இருக்குது பாருங்க. புலி தெருவுக்குள்ள வந்துருச்சுங்கிறான்,
யானை வீடு தெருவில் வந்துருச்சுங்கிறான். அன்னைக்கெல்லாம் பார்க்குற 2 யானை குட்டியை கூட்டிகிட்டு அப்படி தண்ணிக்கு அலையுது தெருவில். காடை அழிச்சு நாசம் பண்ணிட்டேன். எல்லாம் ரெசார்ட்டுன்னு போய் அவனுடைய வாழ்விடத்தில் நீ போய் வீட்டை கட்டின, காட்டுக்குள்ள நீ போய் வீட்டை கட்டின, அவன் நேரம் வீட்டுக்குள்ள வந்துட்டான். அவ்வளவுதான். சரி, இவர்கள்லாம் வென்று போய் அங்கே என்னதான் பண்ணாங்க? 39 உறுப்பினர் கொண்டு வச்சு திமுக என்னதான் பண்ணாங்க? இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்கு என்ன? இல்லை காவிரி நதிநீர் சிக்கலை தான் தீர்த்தாங்களா? ஈத்தேன் திட்டம், என் நிலத்தை மஞ்சாக்குகிற நாசகார திட்டத்தை கொண்டு வந்ததே திமுக தான். அவர்களே சொல்லுகிறார்கள், பெருமையாக சொல்லுகிறார்கள், நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு. அது மக்கள் பிரச்சனையாகி போராடினோன்னு தெரியாம கையெழுத்து போட்டோங்கிறாங்க. ஒரு தலைவன் சொல்ல தெரியாமல் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், இதெல்லாம் எண்ணி பார்த்து இதை வாக்கு செலுத்துங்கள். ஒவ்வொரு தேர்தலும் வருது, எந்த மாறுதலும் வருவதில்லை. வரிசையில் நின்று வாக்கு செலுத்திட்டு வருவது மட்டுமல்ல, ஏன் செலுத்தணும், எதுக்காக செலுத்தணும், இந்த வேட்பாளர் இதுக்கு முன்பு வென்று சென்று போய் என்ன செஞ்சிருக்கார், என்ன பேசியிருக்கிறார், இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனைக்கு எத்தனை பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார், அதற்கான தீர்வு கண்டிருக்கிறார், இதெல்லாம் யோசிக்கணும். 5 ஆண்டுகள் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய நாடாளுமன்றத்துக்குள் போய் திமுக கூட்டணியில் இருந்து போய் என்ன நடந்திருக்கிறது, என்ன மாறுதல் வந்திருக்கிறது? ஒன்றும் கிடையாது. இப்பவும் அவங்கள வெளில வச்சு அனுப்புனா என்ன மாற்றம் வந்திருப்பது? ஒன்றும் இல்லை. அவங்க உரிமைக்காக பேசுவார்களா? பேச மாட்டார்கள். காவிரியில் உனக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன கட்சியோட எப்படி கூட்டணி வைக்க முடியுது உங்களால? அப்ப எப்படி உனக்கு காவிரியில் தண்ணியை தருவான்? நீ 10 சீட்டை கொடுத்து நீ ஓட்ட போட்டு அவனை வெளில வச்சு அனுப்புனா அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்னவனுக்கு தமிழர்கள் ஒரு ஓட்டு போட முடியாது என்று தோக்கடித்தால் நம் உரிமையை பற்றி யோசிச்சு பார்ப்பான். ஏன்டா தோற்றோம்? தமிழ்நாட்டில் ஏன் 10 இடமும் தோத்துச்சு காங்கிரஸ்? தமிழ்நாட்டில் ஏன் திமுக தோக்குதுன்னு யோசிச்சு பார்ப்பாங்க. பாரதிய ஜனதா ஏன் வெல்ல முடியல, தோக்குது அப்படின்னு யோசிக்கும் போது தமிழர் உரிமைக்கு நிக்கல, நீ உணர்வுக்கு நிக்கல, நீ சாதியை மதத்தையும் கெட்டியா பிடிச்சிட்டு அழுகிற. அவனுக்கு அதை விட அவன் சாதியை கடந்து சாதிக்க துடிக்கிற இனம் தமிழினம், மதத்தை கடந்து மனிதத்தை பார்க்கிற இனம் தமிழினம். நீ அங்க போய் சாதி மதமும் என்ன கண்கள்னா அவன் என் சமூகத்துக்கு அது பெரும் புண்கள்னு தூக்கி போட்டான். கோட்பாட்டை உருவாக்கணும், நீ மாற்றணும். நீ கச்சத்தீவை